எல்லோருக்கும் வணக்கம். பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய பாண்டியன் பரிசு அப்படிங்கிற ஒரு கதையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னா கதறி நாட்டை நோக்கி வேலை நாடு படையெடுத்து வராங்க. அந்த படையில வேலை நாட்டு மன்னனும் கதறி நாட்டு மன்னனும் உள்ள கோட்டைக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கருப்போர்வை போர்த்திய ஒரு உருவம் பின்னாடி ஈட்டி எறிஞ்சு கதறி நாட்டு மன்னன் கதிர்வேலனை கொண்டுறாங்க. இந்த சமயத்துல கதிர்நாட்டினுடைய அரசி கண்ணுக்கினியால் தன்னோட அண்ணன் கூட பிறந்த அண்ணன் நரிக்கண்ணனை அந்த போர்ல தேடிட்டு அந்த போர் நடந்துட்டு இருக்கிற இடத்துல தேடிட்டு ஒரு கருப்பு உருவம் வடக்கு வாசல் வழியா உள்ள போறதை பார்த்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி உள்ள வராங்க. ஏன் நரிக்கண்ணனை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா வேலை நாட்டு படையோட படை தளபதி நரிக்கண்ணன். அவருக்கு தெரியாம இந்த படை நடந்துட்டு இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க முன்னாடி படை நடக்க போகுதுன்னு சொல்லி ஹெட்ஸ்அப்பும் சொல்லல. அதே மாதிரி இப்போ அவர் ஆளையும் காணும். அப்படிங்கிறதுல என்ன தெரிஞ்சுக்கிறது என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நரிக்கண்ணனை நான் பார்த்தே தீருவேன். ஏன்னா லாஜிக்கல் கன்க்ளூஷன் அவர் தான் இந்த சூழ்ச்சி செஞ்சு இந்த படையை தட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அரசனும் அரசியும் முடிவு பண்ணுவாங்க. இப்போ என்ன நடக்குது? ஏன்னா அரசன் இறந்துட்டாரு. பின்னாடி இடி குத்தி நரிக்கண்ணன் கொண்டுட்டாரு. அரசி இப்போ உள்ள வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கோட்டையோட அந்த வடக்கு வாசல் வழியா கையில வேலும் வாழையும் அந்த கையில ஏந்திக்கிட்டு கண்ணுக்கினியால் உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே உயிரற்று இருக்கிற தன்னோட கணவனோட உடலை பார்த்த உடனே அவங்க பொத்துன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. விவேகமா போயிட்டு தன்னோட கணவனை அள்ளி தூக்கி தன்னோட மடியில போட்டுக்கிட்டு பயங்கரமா ஒப்பாரி வைக்கிறாங்க. ஐயோ, நீங்க இறந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம கதிர்நாட்டை இழந்துட்டோமா? உங்க மேல உயிரே வச்சிருக்கிற அந்த மக்கள் கிட்ட போய் நான் எப்படி சொல்லுவேன் உங்களோட அரசன் இறந்துட்டாரு அப்படின்னு நான் எப்படி சொல்லுவேன்? என்னோட ஒன் அண்ட் ஒன்லி லவ் நீங்க தான். நீங்க போனதுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க கதறி அழறாங்க. அப்படி அலறிட்டு இருக்கும்போது அப்படி அழுதுகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட கையால அந்த கணவனுடைய கண்கள் மார்பு இது எல்லாத்தையுமே அப்படியே கையால தடவி பார்க்கறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க முதுகுக்கு பின்னாடி இருக்கிற அந்த தீ மாதிரி தனந்துகிட்டு இருக்க அந்த ஒரு புண் அவங்களுக்கு படுது. அவங்க அந்த மாதிரி கையால தன்னோட கையால கணவனோட உடலை அவங்க உணர்ந்துட்டு இருக்கும்போது முதுகுல இருக்கிற அந்த காயத்தை அவங்க உணர்றாங்க. உணர்ந்த உடனே இது ஈட்டி பாஞ்சதுனால பின்னாடி ஈட்டி பாஞ்சதுனால ஏற்பட்ட புண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. டக்குன்னு எதிரிக்கிறாங்க. அது வரைக்கும் கணவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அவங்க அந்த சமயத்துல இது ஒரு பிணம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கீழே போடுறாங்க. போட்ட உடனே அவங்க ஆக்ரோஷத்துல அப்படியே அவங்க கணவனை திட்டுறாங்க. எப்படி உங்களால புறமுதுகிட்டு முதுகு மேல ஈட்டி வாங்கி இப்படி விழுந்து சாக முடியும்? இதுதான் ஒரு தமிழ் வீரனுக்கு அழகா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு பாவமும் பண்ணாத உங்களோட முன்னோர்களும் சரி எங்களோட முன்னோர்களும் சரி எப்பவுமே போர்னு வந்துட்டா பகைவர்களை நோக்கி சண்டை போட்டு அவங்களோட வாளையும் சரி ஈட்டியும் சரி தன் நெஞ்சு மேல வாங்கி உயிர் நீத்தாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு தான் இருக்கே ஒழிய ஒரு நாள் கூட ஒரு திணை அளவு ஒரு சின்ன திணை அளவு கூட அவங்க புறமதுகிட்டு ஓடி போய் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இது வரைக்கும் இருந்ததே இல்லையே. உங்களால அந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டரிக்கு வரலாறுக்கு களங்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப டிஸ்கஸ்ட் ஆயிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு டக்குன்னு திரும்பி போக பாக்குறாங்க. அவங்க அப்படி திரும்பும் போது வேலை நாட்டு மன்னன் வராரு. தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி அழுது ரொம்ப அப்படியே ஆக்ரோஷமா இருக்கிற அந்த பெண்ணை பார்த்து அவங்களுக்கு வேலை நாட்டு மன்னனுக்கு ஒரு இரக்கம் வருது. அவர் சொல்றாரு, பெண்ணே, இதுக்காக நீங்க நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க. உங்களோட கணவன் ஏன் கூட தான் வாழ்போர் புரிஞ்சிட்டு இருந்தாரு. அவர் ஏன் கூட வாழ்போர் புரிஞ்சிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தன் ஒரு தீயவன் முகமூடிலாம் போட்டுக்கிட்டு இருக்க ஒரு தீயம் பின்னாடி இருந்து ஈட்டி எறிஞ்சு அவரை கொண்டுட்டான். எனக்கே எதுவும் புரியல. டக்குன்னு என்ன நான் சுதாரிச்சுட்டு நான் பாக்குறதுக்குள்ளாடி அவர் இறந்துட்டாருமா. உன்னோட கணவனோட புகழ் அந்த இமயமலை அளவுக்கு ரொம்ப உயர்ந்தது. அதனால நீ இந்த மாதிரிலாம் அழாதமா, இந்த மாதிரி தப்பா புரிஞ்சுக்காத. தயவு செய்து குலவேலக்கான நீங்க அரண்மனைக்குள்ள போங்க அப்படின்னு சொல்றாங்க. கேட்டுட்டு கண்ணுக்கினியால் அரண்மனைக்குள்ள போக பாக்குறாங்க. பாடல் இப்படி போகுது. கொலை வாழும் கையுமாக அரசி வந்தாள். கொண்டவனை பிணமாக கண்டாள். ஆங்கே நிலை கலங்கி நின்றிட்டாள். வீழ்ந்ததோ நின் நெடுமேனி, வீழ்ந்ததோ கதிர்நாடு இந்நாள். இலை நீதான் என அறிந்தால் அஞ்சி வாடும் இந்நாட்டு மக்களை யார் தேற்றுவார்கள்? கலைந்ததுவோ என் காதல் ஓவியம்தான்.
என கூறி கட்டழகன் உடலை அள்ளி அணைத்திட்டாள். மலர் கையால் கன்னம் உச்சி அணிமார்பு தடவினாள். ஈட்டியாலே தனல் போலும் புண்பட்ட முதுகு கண்டால் தலை குனிந்தாள். அப்பிணத்தை நிலத்தில் போட்டாள். இணை பிரியா மானமதும் எம்மை விட்டே எகிரிற்றோ ஐயகோ. அதாவது இதுவரைக்கும் ஒரு நாளும் எங்களை விட்டு போகாத அந்த மானம் அது கடைசியா அதுவும் எங்களை விட்டு போயிடுச்சா ஐயோ அப்படின்னு சொல்லி அவங்க அழ ஆரம்பிச்சிருக்காங்க. முதுகு காட்ட துணிந்ததுவோ தமிழா நின் தமிழ் நெஞ்சம், தூய நின் மூதாதை என் மூதாதை அனைவருள்ளும் எவரேனும் பகைவன் வாளை அருமார்பில் முன்தோளில் ஏற்றதன்றி திணையளவும் திரும்பி பின் முதுகில் ஏற்ற செய்தியினை இவ்வையம் கேட்டதுண்டோ என கூவி திரும்புங்கால் எதிரில் நின்ற இளவேழ நாட்டரசன் இரக்கமெஞ்ச, மனைவிளக்கே நீ துணைவன் கதிரை வேலவன் வாட்போரை என்னோடு நிகழ்த்துங்காலை முகமறைத்த ஒரு தீயன் எவனோ பின்னை முடுகி நடுமுதுகில் எரிந்தான் ஈட்டி. திகைத்தேன் நான், சாய்ந்தான் அம்மரவோர் மன்னன். திகழிமய மலை போலும் அதாவது இமயமலை போலும் அவன் கொண்டுள்ள புகழுக்கென்ன, உன் குடிக்கு வாய்த்த மானம் போனதென புலம்புவது என்ன. பெண்ணே அகத்துன்பம் நீங்கியிரு, செல்க உன்றன் அரண்மனைக்கே என்றுரைத்தான் சென்றால் பெண்ணால். இதோட இயல் 8 முடியுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.